சிஏஜிஆர் அப்படிங்கிறத நிறைய பேர் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் சிஏஜிஆர்னா என்ன, அதை எப்படி லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்காக யூஸ் பண்ணுறது அப்படின்னு உங்களில் நிறைய பேர்த்துக்கு தெரியாது. அப்படி தெரிஞ்சிருந்தாலும் சிஏஜிஆரோட லிமிட்டேஷன் இல்லாட்டி டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிஏஜிஆர்னு என்ன, அது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்காக எப்படி யூஸ் பண்ணுறோம், அதனால் என்ன பெனிஃபிட் இருக்குது, சிஏஜிஆரோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன, இதெல்லாம் தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணுங்கள். ஸோ சிஏஜிஆர் அப்படின்னா கம்பவுண்ட் ஆனுவல் க்ரோத் ரேட். அதாவது ஒரு கம்பெனி சராசரியாக ஒவ்வொரு வருடமும் எவ்வளவு ரிட்டர்ன் கொடுக்குது அப்படிங்கிறது தான் சிஏஜிஆர், கம்பவுண்ட் ஆனுவல் க்ரோத் ரேட். ஃபார் எக்ஸாம்பிள் 2020 நீங்கள் ஒரு கம்பெனியோட ஷேர் வாங்கியிருக்கீங்க. அந்த ஷேரோட ப்ரைஸ் 100 ரூபா அப்படின்னு வச்சுக்கலாம். 2021 150 ரூபா ஆகுது, 2022 165 ரூபா ஆகுது, 2023 அது 132 ரூபாயாக மாறிடுது. ஸோ 2020 21 50% ரிட்டர்ன் கிடச்சிருக்கு, 2021 22 10% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, 2022 23 வரைக்கும் -20% ரிட்டர்ன் கிடச்சிருக்கு. ஸோ நீங்கள் வாங்கும்போது 100 ரூபாயாக இருந்திருக்கு, இப்போ 3 வருஷம் கழிச்சு 132 ரூபாயாக இருக்குது. எவ்வளோ பர்சன்ட் ரிட்டர்ன் அப்படின்னு கேட்டால் நீங்கள் 32% ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லுவீங்க. இதுவே சராசரியாக ஒவ்வொரு வருடமும் எவ்வளவு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்டால் உங்களுக்கு தெரியாது. ஸோ அதுக்காக தான் சிஏஜிஆர் யூஸ் பண்ணுவோம். அந்த சிஏஜிஆர் தான் ஒவ்வொரு வருடமும் சராசரியாக எவ்வளவு அந்த கம்பெனி அந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்க உதவுது. சிஏஜிஆருக்கு ஃபார்முலா இருக்குது. அதாவது அந்த இவி மைனஸ் பிவி, தட் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட் எண்டிங் வேல்யூ, இன்வெஸ்ட்மெண்ட் பிகினிங் வேல்யூ. இப்போ என்ன வேல்யூவாக இருக்கோ அதை வந்து முன்னத்து வேல்யூவில் மைனஸ் பண்ணிட்டு பவர் 1/n, என்கிறது வந்து நம்ம எவ்வளோ டைம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோமோ அது -1. நீங்கள் இந்த கால்குலேட்டர்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ண தேவையில்லை. ஆல்ரெடி நிறைய கால்குலேட்டர்ஸ் இருக்குது. ஆன்லைனில் கூகுளில் போய் போட்டாவே உங்களுக்கு சிஏஜிஆர் கால்குலேட் பண்ணி வந்துடும். ஸோ அதெல்லாம் பெரிய இஷ்யூ இல்லை. ஸோ இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் சிஏஜிஆர் வேல்யூ போட்டு பார்த்தீங்கன்னா 9.69% தான் வரும். அதாவது இதோட பிகினிங் வேல்யூ 100, எண்டிங் வேல்யூ 132, டைம் இன்வெஸ்டட் வந்து அது n வந்து 3 years. ஸோ போட்டு பார்த்தீங்கன்னா 9.69% தான் வரும். ஸோ இதுதான் 9.69% ஒவ்வொரு வருடமும் சராசரியாக உங்களுக்கு இந்த ஸ்டாக் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ இது எப்படி லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்க்கு ஒரு நல்ல குட் இண்டிகேட்டராக இருக்குது அப்படின்னா, ஒரு நிறைய ஸ்டாக்ஸ் கம்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் எந்த கம்பெனி நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, எந்த கம்பெனி சராசரியாக நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்க்குறக்கு இந்த இண்டிகேட்டர் உதவுது. ஆனால் இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா, இது வந்து ஒவ்வொரு வருடமும் அப் டவுன் அந்த வாலட்டிலிட்டியை வந்து இது கண்டுக்காது. ஸோ ஒரு ஸ்டாக் திடீர்னு மேலே போய் திடீர்னு கீழே இறங்கியிருந்தால் அந்த வாலட்டிலிட்டியை இந்த சிஏஜிஆர் அப்படிங்கிறது கண்டுக்காது. சிஏஜிஆர் மூலியமாக ஸ்டாக் வந்து வாலட்டைலாக இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ சிஏஜிஆர் வந்து மற்ற இண்டிகேட்டர் கூட சேர்த்து யூஸ் பண்ணும்போது இது ஒரு நல்ல இண்டிகேட்டராக லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்க்கு இருக்கும். ஸோ இதை வந்து தனியாக யூஸ் பண்ணாமல் மற்ற இண்டிகேட்டர்ஸ் கூட சேர்ந்து யூஸ் பண்ணுறது தான் நல்லதாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வர வரைக்கும் பாய்.